வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். 2024 கடைசி நாள். உங்க எல்லாருக்கும் எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், ஒரு உடல் உபாதைகள் இந்த 2024 வந்திருந்தாலும் இந்த 2025 உங்களுக்கு நீண்ட ஆயுள், மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் வந்து சேரணும். குடும்பத்துல நிறைய சிரிப்பு சத்தம் கேட்கணும், நிறைய சந்தோஷம் உங்களை சூழ்ந்து இருக்கணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் வாழ்த்தி, என்னோட பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட பிரேயர்ஸ், குழந்தைங்க எல்லாருக்கும் என்னோட பிளெஸிங்ஸ். இந்த 2024ல எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல ஓடின மாதிரி இருக்கு. நிறைய சந்தோஷங்கள், நிறைய ஹாப்பினஸஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. கடவுள்கிட்ட நான் நன்றி சொல்றேன். 2025ல ஆஷா இஸ் கோயிங் டு கிவ் அ பிக் சர்ப்ரைஸ். உங்களுக்கு நான் வந்து பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். 2025 என்னோட லைஃபோட அடுத்த லெவல், வேற ஒரு புது பரிணாமத்துல ஆஷா பார்க்க போறீங்க. ஒரு மாற்றம் வரப்போகுது. 2024ல நிறைய நெகட்டிவிட்டி இருந்திருக்கலாம், எனக்கு நெகட்டிவ் ட்ரோல்ஸ் இருந்திருக்கலாம், இல்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். அது எல்லாமே வந்துட்டு நான் எப்பயுமே இப்ப இருக்கிற திருக்குறளை தான் நான் ரொம்ப லைஃப்ல ஃபாலோ பண்ணுவேன். இப்ப டீச்சர்ஸ் தாண்டி திருக்குறள் நம்ம கொண்டு வந்து சேர்த்தது வந்து சாலமன் பாப்பையா, அதுக்கப்புறம் ஞானசம்பந்த ஐயா, சாலமன் பாப்பையா ஐயா, ஞானசம்பந்தம் ஐயா, அப்புறம் பர்வீன் சுல்தான். அவங்களாம் நம்ம அம்மா எப்பன்னு சொல்லுவோம். அவங்க பர்வீன் சுல்தானா மேம் வந்து ஒரு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணா கூட தமிழ் அவங்க மேல எனக்கு பற்று வர்றதுக்கு ரீசன் அவங்க ஒரு முக்கியமான காரணம். நிறைய அவங்களோட மேடை பேச்சுக்களை நான் நேர்ல உட்கார்ந்து விட்னஸ் பண்ணிருக்கேன். அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்களுக்கு அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இப்ப ஒரு சின்ன நெகட்டிவிட்டி அம்மாக்கு கிட்ட சொல்ல நினைக்கிறேன். பாப்பாக்கு மேபி அவள் வெளியே கூட வச்சுக்கிறீங்களா மேம்? ஃபேன் இல்லைனாலும் ஒரு கஷ்டமா இருக்கும், கொஞ்ச நேரம் வெளியே வச்சுக்கோங்க. ஏன்னா 2023ல இருந்து 2 வருஷமா, கரெக்டா 2 வருஷம் முடிச்சு 3வது வருஷம் ஜேர்னியே நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அது வந்து என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. எனக்கு வந்து ஏன் அம்மா மாதிரி ரொம்ப மரியாதை உண்டு. அவங்களும் என்கிட்ட அவங்க மக மாதிரி பாசமா பேசுவாங்க. ரொம்ப வருத்தத்தோட நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னா, நேத்து என் கணவர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ஒரு ட்ரோலு. அது வந்து ரொம்ப சிரிச்சு அனுப்பியிருந்தாரு. என்னன்னா, எனக்கு வந்து ரிப்பன் கட்டோமேனியா, நான் வந்துட்டு எங்கயாவது கடை திறப்பு விழா ரிப்பன் கட்டி இருந்தா நான் போய் அதை கட் பண்ற மேனியா இருக்குன்னு என்னை பத்தி ரொம்ப அவதூறா பேசி ஒரு பெரிய ட்ரோல். அப்ப வந்து நான் யோசிச்சுட்டேன், நான் ஆக்சுவலி சண்டே தவிர வேற என்னைக்கு ஃபங்க்ஷன் யார் கூப்பிட்டாலும் சாரி கிளினிக் இருக்குன்னு சொல்லிடுவேன். நான் கிளினிக் அவ்வளோ டெடிக்கேட்டடா இருப்பேன், கிளினிக் விட்டு போக மாட்டேன். இது அவங்களோட இன்னபிலிட்டியா இருக்கலாம், இல்ல அவங்கள நானே சொல்றேன், எப்பயுமே என்னையே கூப்பிடுங்க, எவ்வளவு பெரிய ஆட்கள் லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ப்ளீஸ் வேற யாரா இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அது வந்து நியாயமான விஷயமா எனக்கு தோணுச்சுமா. ஏன்னா என்னையுமே எல்லாத்துக்கும் கூப்பிடுறது வந்து சங்கடமா இருக்கும். அது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பொறாமை என்ன வரும்ல, ஜெலசி ஒரு ஆசை இருக்கும்ல. எதெல்லாம் அவங்க வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை அவங்களால வாழ முடியாம இன்னொருத்தர் வாழ்றாங்களோ அவங்க எப்பயுமே அவங்க வந்துட்டு இல்ல இவங்க அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு பொறாமையில சில வார்த்தைகள் போடுவாங்க. ஆனா என்னோட கற்பை கலங்கப்படுத்தினா எப்படி ஒரு வேதனையாயி ஒரு வெகுண்டு இருந்துச்சு, எப்படி ஒரு துன்பத்தை கொடுக்குமோ எனக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு தப்பா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்லும் போது கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். அப்ப அம்மா சொன்னாங்க, இந்த விஷயத்த சொல்லிட்டு அப்ப அம்மா பேசுவாங்க உங்ககிட்ட. நான் அப்ப சொன்னேன், நான் வந்து என் டேபிள் இத்தனை பேஷண்ட் பிரெக்னன்சி பாசிட்டிவ் வச்சிருக்கேன். பேசணும் ஒரு நிமிஷம். அந்த விஷயம் சொல்லமா எனக்கு ஒரு நடுக்கம் இருக்கு. என்னன்னா 2007ல இருந்து இப்ப வரைக்கும் நான் நிறைய பேரை கன்சீவ் ஆக்கியிருக்கேன். ஆயிரக்கணக்கானதுல அதுல வந்து ஒரு % ஆஃப் பீப்புள் வந்து என்கிட்ட அத 100 பேர்ல 10% என்கிட்ட கன்சீவ் வந்து கன்வே பண்ணிருப்பாங்க. 90% கன்வே பண்ணாதவங்க நிறைய இருக்காங்க. 8 வயசு 10 வயசுலாம் கூட்டிட்டு வருவாங்கம்மா, நான் இது உங்க குழந்தைம்பாங்க. அப்படியா அப்படின்னு நான் அப்ப போய் என்னத்தை போஸ்ட் போடுறது, நல்லா போட மாட்டேன். நிறைய இது இருக்கும். அதுல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எல்லாமே வந்து நான் ஒரு 10 வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருக்கேன். அந்த வாட்ஸ்அப்ல நானே என்னோட வேண்டியவர்கள் வச்சு பிரெக்னன்சி கார்டை போட்டுட்டு வாரத்துக்கு 3 ரீல்ஸ் நானே எடுத்து அதுல போட்டுறேன். இது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு வந்துட்டு எப்படி அது ரொம்ப வேதனை. நான் உங்ககிட்ட இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுதுமா, நான் சொல்லலாமா? நீங்க பேசுங்க. கடந்த 2 வருட காலமா நான் இந்த அம்மா கிட்ட தான் வைத்தியம் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட என்னோட பொண்ணு மாதிரி. அப்போ இவங்க ரொம்ப சொல்லி இப்போ இன்னைக்கு வருத்தப்பட்டாங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொன்னேன். அதான் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் சொன்னேன்.
இது வந்து பாஞ்சாலி வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து பாஞ்சாலிக்கு வந்து சொன்னது. எப்படி இருந்தால் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் அந்த பாஞ்சாலி அனுபவிக்கையில் ஒன்றுமே திருப்பி யாரையுமே எதுவுமே சொல்லாமல் பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே என்ன சொன்னார்னா, இந்த பொறுமைக்கும் ஒரு பொறுமை இருக்கு, அதனால திரும்ப ஒரு தரமாவது உனக்கு கெடுதல் செஞ்சவங்களை சபிச்சிரு, அப்போதான் உனக்கு அந்த நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் அந்த அம்மாட்ட சொல்லி, அம்மா உங்கள் மேலே ஏதோ ஒரு பொறாமைகளில் ஏதாவது ஒன்று சொல்கிறத நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, இல்லை ஒரு தரம் நீங்கள் அதை போட்டுருங்க, வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க, நீங்கள் திரும்ப ஒரு தரம் சபிச்சிருங்கன்னு கூட நான் சொன்னேன். ஆனால் அவங்க வந்து அப்படி நான் செய்யக்கூடாது, நிறைய பேர் நிறைய குழந்தைகள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துருக்காங்க, அதனால நான் அதை செய்யக்கூடாதுன்றாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு அதாவது நம்ம இதிகாசங்களில் சொல்றதே ஒரு கற்பு கரசி ஒரு அளவு தான் பொறுமையாக இருக்கணும்னு நம்ம இதிகாசங்களே சொல்லியிருக்கு. திரும்ப வந்து அதுக்கு வந்து திரும்ப எதிர்விளைவு கொடுக்காம இருந்தால் மறுபடியும் அவங்களே தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். அதனால ஒரு தரமாவது திரும்ப அதுக்கு சாபமிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நான் அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கேன். இதை வந்து உள்ள வந்தோடனே நாங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு காலாட்சி பகவன் சுல்தான் நம்ம திருக்குறள் ஆரம்பிச்சது அதுக்குதான். அம்மா ஒரு முக்கியமான ஒரு திருக்குறள் நான் சொல்லணும்னா, என் கணவர் இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்கன்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க. மறந்தும் பிறன் கேடு, அதாவது மறந்து போய் கூட மித்தவனுக்கு கேடு வரணும்னு சூழ இருக்க சூழின், அதாவது கனவுல கூட நீ ஒரு கற்பனையா கூட நீ வந்துட்டு ஒரு நல்லவங்களுக்கு கெடுதல் வரணும்னு நீ நினைக்காத. அப்படி நினைச்சேன்னா அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு, அதாவது அறக்கடவுள் இருக்காங்க தர்ம தேவதை, அவங்க வந்து என்ன நினைச்சுக்கோங்கன்னா இவ்வளவு ஒரு நல்லவங்களுக்கு நீ கெடுதல் நினைச்சிட்ட, ஓ அப்ப இவன் கெட்டவன், அவங்க எவ்வளவு நல்லது பண்ணாங்க, எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க மறந்துடுமா. அறக்கடவுளுக்கு அது தெரியாதான் தர்ம தேவதைக்கு. நல்லவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சவங்க கெட்டவங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கை இது ஹிஸ்டரி எல்லாம் திருப்பி போய் பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் எடுக்காம தர்ம தேவதை போய் அவங்க அழிக்க சூழ்ந்துக்குமா. நான் திருக்குறள் ரொம்ப நம்புவேன். பல தடவை நான் சொன்னா திருக்குறள் சொன்னா மழை பெய்யும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பல தடவை நான் சொல்லவும் செஞ்சிருக்கேன். நான் லைவ்ல கூட அடுத்த வருஷத்துக்கு நான் எதி பெய்யும் அப்படின்னு சொல்லி பெஞ்சு நான் லைவ் கூட போட்டிருக்கேன். நான் திருக்குறளை பைபிள் மாதிரி, குரான் மாதிரி, நான் பகவத்கீதை மாதிரி இதை ஃபாலோ பண்றேன். அப்ப நான் வந்து இந்த பிரபஞ்சம் சாட்சியா, இந்த பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான் வணங்குற எல்லா கடவுள்கள் சாட்சியா, என் கனவுல கூட நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கூட கெடுதல் பண்ணல. அண்ட் நான் இது வரைக்கும் போட்ட எல்லா போஸ்டும் இந்த பிரபஞ்சத்து மேல சத்தியமா, என் தலைமுறை மேல சத்தியமா நான் கன்சீவ் ஆகிறவங்க. நான் கன்சீவ் ஆகாத யாரையும் ஒண்ணு கூட பொய்யா போலியா போட்டதுல இதுக்கு இந்த பஞ்சபூதங்கள், இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், என் தலைமுறை சத்தியம். இந்த மாதிரி பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை இல்ல, பயம் இல்ல, இயற்கை மேல பயம் இல்ல, தலைமுறை மேல பயம் இல்ல. நம்ம இப்படி ஒருத்தவங்க தலைமுறை உருவாக்கிட்டு இருக்கவங்கள இப்படி பழி சொல்றது வந்து பாவம் இல்லைன்னு தைரியம் இருக்கவங்க கண்டிப்பா போஸ்ட் இனிமே போட்டுக்கோங்க. தர்ம தேவதை உங்களை சூழ்ந்து உங்களுக்கான தண்டனை கொடுக்கணும். நான் சபிக்க மாட்டேன். ஏன்னா இந்த வாயிலுங்கிற வார்த்தைகள் நான் கொடுக்கிற இது வரமா போகணும். குழந்தை இல்லைன்னு வரவங்க ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட பித்தப்பைக்கல்ல ட்ரீட்மெண்ட் வருவாங்கம்மா. அவங்க வந்து பித்தப்பைக்கல்லுக்கு பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க, பிரெக்னன்சிக்காக அனுப்புவாங்க. நீங்க பித்தப்பைக்கல் தான் ட்ரீட்மெண்ட் வந்தீங்க, நீங்க பிரெக்னன்சிக்கு வரல, நான் உங்க நான் பிரெக்னன்சிக்கும் சேர்த்து கொடுத்துருந்தா போடுவேன், நான் இது போட மாட்டேன். நீங்க பிரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் என்கிட்ட எடுக்கிறீங்கன்னா நான் பிரெக்னன்சில எடுத்தப்ப உங்க குழந்தை பிரெக்னன்சில என்கிட்ட எடுத்த குழந்தைன்னு போடுவேன். நான் இதை போட மாட்டேங்க. நான் ஒருத்தவங்க பிரெக்னன்சி பாசிட்டிவ் வாட்ஸ்அப்ல அனுப்பி போஸ்ட் போட்டுட்டு அடுத்தவங்க ஹஸ்பண்ட் கார்டு எடுத்துட்டு வந்தா கூட அன்னைக்கு இது வந்து புது பேஷண்ட் கிடையாது, அன்னைக்கு நான் பிரெக்னன்சி பாசிட்டிவ் பேஷண்ட் போட்டேன்ல அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு நேர்ல வந்திருக்காருன்னு சொல்லிதான் நான் அந்த ரிப்போர்ட் போடுவேன். சரி, நான் அந்த மாதிரி ஒரு தடவையும் அவ்வளவு ஆயிரக்கணக்கான பேரை கன்சீவ் ஆன பேஷண்ட்ஸ் தான் சாட்சி. அது கன்சீவ் ஆனவங்க தான் அழிக்கணும்னு நினைப்பாங்க, கெட்ட இருக்கும். நம்ம தர்மம் தான் எப்போதும் வெல்லும், தர்மம் தான் வெல்லும். அதனால நான் வந்து என்ன யோசிப்பேன்னா, அவங்க வீட்டுல ஒரு நல்லவங்க இருப்பாங்க, அவங்க வீட்டுல ஒரு குழந்தைங்க இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து சமைச்சு நடந்துடும். நீங்க சொல்ற மாதிரி நடந்துட்டா அவங்க பாவம் தானே, அவங்க அந்த குழந்தைங்க பாவம். ஒருவேளை அவங்க தப்பே பண்ணி அதனால ஒரு நல்ல குழந்தை கெடுதல் அனுபவிச்சு கண்ணீர் விட்டா அந்த பாவ கணக்கு எனக்கு ஒரு பங்கு வந்துடும் தானே. அதனால அது கூட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, பாஞ்சாலியோட சபதம் தான் மகாபாரத போரே. கர்ணன் இறந்து போனது அவரோட விதின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா குந்தி எவ்வளவு அழுதாங்க, பாவம்ல, பாவம் தானே. அவங்களோட மகன் புத்திர சோகம் எவ்வளவு கொடுமை.
அதனால நான் அது வந்து வேலையே இல்லம்மா. நான் அவ்வளோ நிச்சயமா இந்த 2025ல உலகத்துல குழந்தை இல்லைன்ற கவலையோட ப்ரேயர் பண்ணிட்டு கப்பல்ஸ் வந்து என் மூலியமா கன்சீவ் ஆனா கண்டிப்பா வரணும், எல்லாரையும் கன்சீவ் ஆகணும், ஃபேமிலி ஆகணும் நான் வேண்டிக்கிறேன். இது ஒரு வேண்டுதல். இது ஏன் நான் வேண்டக்கூடாதான் படிச்சிருக்கேன். அதுக்காக எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணியிருக்கேன். நிச்சயமா ஐ ஹாவ் ஃபெயிலியர்ஸ். கண்டிப்பா நான் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்கிட்ட கன்சீவ் ஆகாம இருக்கலாம், பித்தப்பைக்கள் நான் சரியாகாம இருக்கலாம், ஒரு கேன்சர் பேஷண்ட் நான் மருந்து கொடுத்து குணமாகாம நான் ரெஃபர் பண்ணிருக்கலாம். நான் ஒன்றும் கடவுள் இல்லைல்ல. ஆனா இது வரைக்கும் நான் போட்ட எல்லாமே பிரபஞ்ச சாட்சியா, இயற்கை சாட்சியா, பஞ்சபூதங்கள் சாட்சியா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கடவுள், அது ஜீசஸா, மாதாவா, அல்லாவா, முருகரா, பெருமாளா, எல்லா கடவுள் மேல ஆணையா சொல்றேன், எல்லாமே சத்தியம். உங்களுக்கு சத்தியத்தை மீற தைரியம் இருக்கு. உங்களுக்கு என்ன இந்த மாதிரி அழிக்கணும்னு என்ன இருக்கு, பாவ புண்ணியத்து மேல பயம் இல்லை, தர்மத்துக்கு மேல உங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்னா தைரியமா என்னை பத்தி என்ன வேணா பேசுங்க. அரஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு, அறக்கடவுள் உங்களை சூழ்ந்து உங்களுக்கு கேடு விளை பண்ணி கெட்டவன் நினைச்சு நீ செஞ்ச இவ்வளவு நாள் தர்மத்தை எல்லாம் பழைய பாசிஸ்ட் எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்லவனை அழிக்கணும்னு நினைச்ச உன்னை தர்ம தேவதை சுத்தி அழிக்கிறதுக்கு தயார் ஆனால் பாவ புண்ணியமா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லைன்னா அதை அனுபவிச்சு இந்த உலகத்துக்கு இல்ல அப்படின்னு நினைச்சா அப்படி ஆகும். நீங்க சாட்சி சொல்லணும். நிச்சயமா அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதை நான் மன்னிச்சிடுறேன். இது வரைக்கும் என்ன ட்ரோல் பண்ணல, மோசமா பேசினேன், இது பண்ண தப்பு இல்லை, நான் அது எல்லாமே நான் மன்னிச்சிடுறேன். ஆனா இது நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க ஒரு வேலை இருக்கலாம், சந்தேகம் இருக்கலாம், இவ வந்து பொய்யா போட்டிருப்பாளோ, எப்படி இத்தனை பேர் கன்சீவ் ஆக முடியும், இது பொய்யா இருக்கலாமோன்னு நினைக்கிறது நியாயம். கோவம் வரலாம், பொறாம இருக்கலாம். இது வந்துட்டு என்னோட சக்சஸ் தான் பாக்குறீங்க, என்னோட உழைப்பு, சாக்ரிஃபைஸ், ஹார்ட் ஒர்க், லேட் நைட் நான் உட்காந்து படிக்கிறது, என்னோட தியாகங்கள் எதுவுமே நினைக்கிறது. ஒருவேளை அதெல்லாம் தெரியாதனால ஹாப்பி ஃபேஸ் மட்டும் பார்க்கறதுனால உங்களுக்கு கோவப்படுத்திட்டோம், ஏதோ ஒரு என்னோட சைடு உங்களுக்கு ஒரு பொறாமை வந்துச்சோ, வெறுப்பு வந்துச்சோ, கோவம் வந்துச்சோ, அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாம் மனம் திருந்தி நல்லா இருக்கும்னு நான் வாழ்த்துறேன். இதுக்கப்புறம் இது வந்து பொய் இல்லை, இது எல்லாமே சத்தியமான உண்மைன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்துட்டு எனக்கு வந்து கேடு நினைக்கிறீங்க, நீங்க வந்து அதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா இனி இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை வாழவே விடாது. மேல வானம் கீழே பூமி, அதுக்கு நடுவுல எங்க ஓட முடியும்? வானமும் பூமியும் தான் சாட்சி. நான் நிக்கிற மண்ணும் எனக்கு மேல இருக்கிற வானமும் தான் சாட்சி. சத்தியத்தின் படிதான் வாழ்றேன்றதுக்கு என்னோட கற்பு எவ்வளவு சுத்தமோ, எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது நான் பண்ற மருத்துவ தொழில். நான் இது என்ன மாதிரி ஹர்ட் ஆயிருப்பாங்க நிறைய பேர், வெளியே சொல்ல முடியாம இருக்கும். இந்த மெசேஜ் கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். நிச்சயமா அம்மா வந்து நீ சபிச்சிருடா அப்படின்னு என்ன சொன்னாங்க. அம்மா சபிக்க கூடாதுமா, ஏன்னா என் வாயால நான் சொல்ல மாட்டேம்மா, நான் அது கூட ரெடியா இல்லம்மான்னு சொன்னேன். அதனால இந்த மெசேஜ் நிச்சயமா நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் நீங்க என்னை வாழ்த்தணுமா, நீங்க நிறைய பேர் கன்சீவ் ஆகணும். நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நிறைய பேரை நீங்க உருவாக்கிருக்கீங்க, நல்லா இருப்பீங்க. தேங்க்யூமா. நான் வந்து சொல்ற எல்லாரும் கன்சீவ் ஆகணும்னு ஒரு அம்மா, நீங்க கண்கலங்கக்கூடாது, ஒரு அம்மாவா நீங்க என்னை வாழ்த்தி நான் வந்துட்டு உங்களுக்கு கடவுள் இந்த வருஷம் நீண்ட ஆயுள கொடுக்கணும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அமைதி ஹாப்பினஸ் உங்க ஃபேமிலிக்கே கொடுக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு 2 வருஷமா தான் எனக்கு தெரியும் அவங்கள. இன்னைக்கு இந்த நேற்று நைட்ல இருந்து நினைச்சாரா இவங்க எனக்கு ரொம்ப பாசம். ஒரே ஒரு நெகட்டிவ் சோகமான விஷயத்த சொல்லும்போது எனக்கே இப்படி நடக்குதுன்னு நான் சொன்னோடனே அம்மா வந்து இல்ல அப்படின்னு இதை ஆரம்பிச்சாங்க. இதை வீடியோவே போட்டு முடிச்சிருவோமே அப்படின்னு போட்டு முடிச்சிட்டோம். இந்த 2025 நிறைய சந்தோஷம், ஹாப்பினஸ் உங்களுக்கு வரட்டும். நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்காம நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சாலே நம்மளுக்கு சனி பயிற்சிங்கிறாங்க, குரு பயிற்சிங்கிறாங்க, நிறைய பிரச்சனை வருது. நம்ம இன்னொருத்தவங்களுக்குலாம் நினைச்சு நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேணாம். லவ் யூ ஆல். நன்றி. ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாப்பி நியூ இயர்மா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ. தேங்க்யூமா. நீங்க கண்கலங்க. நீங்க கஷ்டமா இருக்குங்க சொல்லுங்க. நீங்க பாத்துருக்கீங்களே எத்தனை பேர் இங்க வந்து குழந்தை எல்லாம் வந்து உட்காந்து, நீங்க எத்தனை தடவை சந்தோஷப்பட்டிருக்கீங்க? அந்த போட்டோ தினம் வரைய வரல திரும்ப திரும்ப பார்ப்பேன். வழியில இருக்க போட்டோவை எத்தனை பேர் இப்போ எங்கள் அக்கா பையனுக்கே இப்போ குழந்தை இல்லை. ரொம்ப வசதியாக இருக்காங்கம்மா. ரொம்பன்னா அவன் நல்ல யூஎஸ்ஏல இருக்கான். ஆனா குழந்தைல ஒரு வருத்தமா இருக்கும்ல. நான் வேண்டிக்கிறேன் இந்த புது வருஷம் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் வரணும்லாம் இல்ல, அவங்க என்ன இருந்தாலும் கன்சிடர். நான் உங்களுக்கு ஒன்று தெரியாதுமா, நான் பிள்ளையார்பட்டி கோயில் போயிருந்த அன்னைக்கு உங்களமா ஒரு வயசானவங்க ஒரு ஆச்சி, சரி, அவங்க வந்து என்னை பார்த்த உடனே பயங்கரமா அழுத்துட்டு ஓடி கையை பிடிச்சிட்டாங்க. நான் வீடியோ எல்லாம் பார்ப்பேன், என் மகனுக்கு மருமகள் குழந்தை இல்லை, அதை வேண்டிதான் பிள்ளையார் கிட்ட வந்தேன், நான் உன்னை பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம் அழுதாங்க. நான் சொன்னேன் நீங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வராமையே உங்க மகனும் மருமகளும் மாசமான வேண்டிக்கிறேன், எல்லாத்தையும் அப்படிதான் வேண்டுவேன். நீங்க எங்கேயோ அங்க இருக்கிற இடத்துல அவங்க நடந்துக்கணும், என் மூலியமா அது நடக்கணும்னா கடவுளை என்கிட்ட வர வைக்கணும்.
நானும் நிறைய தோத்து போவேன், நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகும், நானும் நிறைய வேண்டுவேன். அப்ப நான் கடவுள்கிட்ட அடிக்கடி அதை தான் நான் நினைச்சுக்குவேன். பொண்ணுட்டையும் சொல்லுங்க, அம்மா அவங்க வந்தாங்கன்னா அந்த மாட்டம் முடி போய் வரல காமிக்கணும், எல்லா வசதியும் கொடுத்துருக்காமா கடவுள். நீங்க பாருங்களேன், நீங்களே வந்து சொல்வீங்க நான் வேண்டிக்கிறேன், அவங்க யூஎஸ்ல இருந்தாலும் நான் பிளஸ் பண்றேன், அவங்க வேண்டிக்கிறேன், அவங்க குழந்தைகளோட நிச்சயமா பிரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. 7 வருஷம் ஆச்சு, அக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க. நிச்சயமா கன்சீவ் ஆயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. ஒருவேளை அது என் மூலியமா தான் அவங்க கடவுள் வச்சிருந்தாலும் அவங்க இங்க வரவும் கூட்டிப்பாங்க. சரிங்களா? லவ் யூ ஆல். நன்றி. நீ கட் பண்ணிட்டு இல்லையா?